வணக்கம். டாப் 10 வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் டாப் 10 செலக்ட் பண்றது வழக்கம் போல கஷ்டமாலாம் இல்ல, கொஞ்சம் ஈஸியாவே இருந்தது அப்படின்னு. சோ அதுக்கு டோட்டல் கான்ட்ராஸ்டா பாட்டம் 10 செலக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தானே இருந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. இந்த வருஷமும் பாட்டம் 10 செலக்ட் பண்றது எனக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. என்ன இந்த பாட்டம் 10க்குள்ள எதை கொண்டு வரது அப்படிங்கறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சோ அதனால தான் நான் இந்த ஸ்பெஷல் டென்ஷன் அப்படிங்கிற லிஸ்டையும் வச்சிருக்கேன். அண்ட் எஸ், இது என்னுடைய சேனல். இதில் நான் மட்டும் தான் ரிவ்யூ சொல்கிறேன். இதில் வரதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த டிஸ்க்ளைமர் ஒவ்வொருதான் சொல்லி எனக்கு டயர்ட் ஆகுது. ஸோ என்னுடைய லிஸ்ட்டோட உங்கள் லிஸ்ட் ஒத்து போச்சுன்னா நல்லது, ஒத்து போகலனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ கொஞ்சம் நம்ம சீரியஸாக பேசுவோம். விமர்சனங்கள்னாலே குறை சொல்லதான், குத்தம் கண்டுபிடி தான் இன்னும் கூட பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ கூட சில வீடியோஸ் கேட்டால் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா, நீ ஒரு படத்தை எடுத்துப்பாரு அப்படிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதில் நிறைய பணம் இன்வால்வ் ஆயிருக்கு, நிறைய பேரோட உழைப்பு இன்வால்வ் ஆயிருக்கு. அதனால தான் அதில் இன்னும் கூட நம்ம நிறைய கவனமாக இருக்கணும். ஏன்னா படம் பார்க்க வர ஆடியன்ஸும் கஷ்டப்படுறாங்க, அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சி தான் அந்த காசை படத்துக்காக கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற அந்த 3-4 மணி நேரத்துக்கான ஒர்க் பாதியாவது அவங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா? இங்க சினிமாங்கிற கன்சூமர் ப்ராடக்ட்ல மட்டும் தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா கஸ்டமர் கன்சூமர் கோர்ட்லாம் போய் கேஸ் எல்லாம் போட முடியாது. ஸோ அந்த ரிஸ்க்கை ஆடியன்ஸ் எடுக்க ரெடியா இருக்கும்போது கொஞ்சமாவது உருப்படியா யோசிப்போமே அப்படிங்கிற ரிஸ்க்கை ஃபிலிம் மேக்ஸ் எடுக்கணும். அண்ட் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்களுக்கு நான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு படம் ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த படத்தோட ரிவ்யூவில் அந்த டேரக்டரோட பேரை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பேரை சொல்லி எதுக்கு தனியாக குத்த சொல்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா அவர் மட்டும் அது காரணமாக இருந்திருக்க மாட்டார் இல்லையா? அண்ட் எவ்வளவு மோசமான படமா இருந்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவாக நான் தேடி சொல்லிடுவேன். இதை கொஞ்சம் நான் பாலிசியாகவே மெயின்டைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாத்தையும் மீறி இந்த வருஷம் என்ன ரொம்ப சோதிச்ச படங்களுடைய இந்த பாட்டம் 10 லிஸ்ட் தான் நீங்க இப்போ பார்க்க போறீங்க. எஸ், முக்கியமான ஒரு விஷயம், லியோ படம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொன்னதுனாலயோ என்னமோ குறிப்பிட்ட சில ரசிகர்கள் மட்டும் ஜப்பான் ரிவ்யூ எங்கன்னு வந்து என்கிட்ட கேட்டே இருந்தாங்க. நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன், ஏன் பண்ண மாட்டேன்ற காரணம் சொல்லியுமே கூட வந்து கேட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப யோகியமா இருக்காங்களா, ஸோ மற்றவங்க யோகியமா இருக்காங்களா அவங்க செக் பண்றாங்களாம். அந்த படத்துக்கு நான் ரிவ்யூ பண்ணலாலுமே கூட அந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜப்பான் ரிவ்யூ எங்கன்னு கேட்டால் அந்த ரசிகர்கள் யாருமே இருக்கப்பட்ட ரிவ்யூ என்கிட்ட கேட்கவே இல்லை. ஏன்னா அந்த படம் எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சோஷியல் மீடியாவில் மற்றவங்களை ப்ரொவோக் பண்ண, வெறுப்பை காட்ட, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண தொடர் முயற்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே அப்பப்போ நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான், ட்ரை அகைன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க நினைச்ச அந்த 10 பைசாவுக்கும் பிரோஜனம் இல்லாத ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பண்ண ஒரே ஒரு உருப்படியான விஷயமா இதாவது இருந்துட்டு போட்டோமே. ரிலீஸ் ஆர்டர்ல நம்ம லிஸ்ட்ல முதல் படம், போன வருஷம் நிறைய தியேட்டர்ஸ்ல வசூல் வேட்டையில பாக்ஸ் ஆபீஸ்ல முதல் இடம் பிடிச்ச வாரிசு. விஜயோடைய பிரசன்ஸ், அவருடைய ட்ரேட்மார்க் சேட்டைகளுக்கான சில சீன்ஸ், அவருடைய ரியல் லைஃபை ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி சில சீன்ஸ், சில டயலாக் அண்ட் தவனுடைய இசைன்னு இதெல்லாம் மட்டுமே வச்சு பிரம்மாண்டமா ஒப்பேத்தி இருந்தாங்க. ஃபேமிலி, எமோஷன், சென்டிமெண்ட் எல்லாம் சொல்லியுமே கூட ஒரு சீன், ஒரு ஷாட், ஒரு டயலாக் கூட எனக்கு எந்த சென்டிமெண்ட்டும் ஃபீல் ஆகவே இல்லை. நம்ம பெரிய கல் நெஞ்சக்காரனும் அப்படிலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீக்கான கான்ஃப்ளிக்ஸ், வீக்கான கேரக்டர்ஸ், வீக்கான வில்ல, அதை விட படு வீக்கான கிராஃபிக்ஸ்னு படம் பார்க்க போன என்ன மாதிரியான ஆட்களை வாருன்னு வாரினதுனாலேயே இந்த வாரிசுங்கிறது காரண பெயரா இருக்குமோ அப்படின்லாம் கூட யோசிச்சேன். பட் விஜய் ஒரு மேக்ஸிமம் கேரண்டி ஹீரோ அப்படிங்கறத அகைன் நிரூபிச்ச படம் இது. அதுக்காக இந்த படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சொல்ல முடியுமா சொல்லுங்க? இந்த கேஜிஎஃப்ங்கிற ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதனால இந்த ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு, ஒரியா, மராத்தி, குஜராத்தின் எல்லா மொழிகள்லையும் ஃபிலிம் மேக்கர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா அதே மாதிரி படங்கள்லாம் ட்ரை பண்ணி படுதோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல டைரக்டா பிளண்டா முதல்ல அதை ட்ரை பண்ண படம் இந்த மைக்கேல். கேஜிஎஃப் மாதிரியா இல்ல அதை ஸ்பூஃப் பண்ணிருக்காங்களான்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இந்த படத்துடைய ஃப்ளோ இருந்துச்சு. விஷுவலா ஸ்டன்னிங்கா இருந்துச்சு. சந்தீப் கிஷன் ரொம்ப டெடிகேட்டடான ஒர்க் எல்லாம் கொடுத்திருந்தாரு. ஆனா அதை தாண்டி பாயிண்ட்லெஸ்ஸான ரொமான்டிக் ட்ராக், பெக்பத், ஷேக்ஸ்பியர்னு தேவையில்லாத இந்த குறியீட்டு ஆணிகள், அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்டோட விட்டு வைக்காத ஸ்லோ மோஷன், இந்த மைக்கேல் மதுரை மைக்கேலுக்கே டஃப் கொடுத்திருந்தாரு. இது தெலுங்கு படமா தமிழ் படமாங்கிற குழப்பத்தோடய படத்தை பார்த்துட்டு இருக்கும் போதே கௌதம் மேனன், விஜய் சேதுபதி எல்லாம் வச்சு நம்ம தமிழ் ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் நினைச்சாங்க போல இருக்கு. அதுவும் நடக்கல. எப்பவுமே ஒருத்தருக்கு நம்ம சர்ப்ரைஸ் பிளான் பண்ணும்போது அதுக்கான ப்ரீ பிளானிங் பயங்கரமா இருக்கணும். கொஞ்சம் கூட ஒரு சின்ன ஹிண்ட் கூட கொடுத்துடாம கெஸ் பண்ண விடாம இருக்கணும். அப்பதான் அந்த சர்ப்ரைஸோட தாக்கம் பயங்கரமா இருக்கணும். அந்த மாதிரி இந்த வருஷத்தோட கடைசியில ஜிகர்தண்டாங்கிற சர்ப்ரைஸோட தாக்கம் ரசிகர்களுக்கு அதிகமா இருக்கணும்னு ராகவா லாரன்ஸ் செம்மையா பிளான் பண்ணாரு. அந்த பிளான்ல முதல் பார்ட் தான் ருத்ரன். பசங்க ஃபாரின்ல வேலை செய்ய இங்க வீட்டுல தனியா இருக்கிற பேரண்ட்ஸை டார்கெட் பண்ணி ஒரு குரூப் அவங்களை கொலை பண்ணி அவங்க சொத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு குரூப்பால பாதிக்கப்பட்ட தன் குடும்பத்துக்காக பழி வாங்குற ஹீரோ. இப்படி லைனா ஒரு புதுசா விஷயத்தை பிடிச்சிட்டு அதோட ட்ரீட்மெண்டா ரொம்ப ரொம்ப பழசா ஒரு படத்தை கொடுத்திருந்தாங்க. பாலையா பட வெறியர்கள் எப்பேற்பட்ட கெட்டு போன மசாலாவுக்கும் இம்யூன் ஆனவர்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய யூனிக் பீஸ் ஆஃப் சினிமா.
ஒரு சில இயக்குனர்கள் இருக்காங்க, அவங்க எவ்வளவு சுமாரா படம் எடுத்தாலும் அது ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு லிஸ்ட்ல தான் இயக்குனர் வெங்கட் பிரபுவை நான் வச்சிருந்தேன். ஏன்னா அவருடைய சுமாரான படங்கள்னு சொல்லப்படுற மாஸ் என்கிற மாசிலாமணி, பிரியாணி கூட அன்பேரபிளாலாம் இருக்காது. ஆனா அவர் எடுத்து இந்த கஸ்டடி இருக்கு இல்லையா, அது அன்பேரபிள் மட்டும் இல்ல, அன்ரிப்பேரபிள், அன்அக்செப்டபிள், இன்னும் அன்ல நிறைய அன்பார்லிமெண்டே நிறைய சொல்ல வச்ச படம். சிஎம் லெவல்ல நடக்கிற ஒரு கான்ஸ்பிரசி, அதுல சிக்கிக்கிற ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் இந்த ஒன்லைனை எப்படியெல்லாம் சொன்னா சுவாரஸ்யமா இருக்காதோ அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாரு இயக்குனர் வெங்கட் பிரபு. எனிதிங் தட் கேன் கோ ராங் வில் கோ ராங் அப்படிங்கிற அந்த மர்ஃபீஸ் லாக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த படம் தான். அரவிந்த் சுவாமியோட நடிப்பு, சில விபி ஸ்டைல் ஹியூமர் மட்டுமே இந்த படத்துல இருந்த ஒரே ஆறுதல். பட் அடுத்து வரப்போற கோட்டுக்கு இந்த டெட் ஒரு திருஷ்டி பரிகாரம் நினைச்சுப்போம். பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிற ஒரு பயங்கரமான கான்செப்டை வச்சுக்கிட்டு ஆடியன்ஸ் பிரெயின் டெட் ஆகிற அளவுக்கு தியேட்டர்ல தவிக்க விட்ட படம் தான் பிச்சைக்காரன் 2. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட டைட்டில் ரிட்டைன் பண்ணியிருந்தாலும் வேற எதையுமே ரிட்டைன் பண்ணாம விஜய் ஆண்டனி மட்டுமே காமன் ஃபேக்டரா இருந்தாரு. பணக்காரனோட உடம்பு ஏழையோட மூளைங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோர் இருந்தாலும் அது சொல்லப்பட்ட விதம் பயங்கர சூப்பர்ஃபிஷியலா அவத்த களஞ்சியமாவே இருந்துச்சு. அதீதமான கற்பனையா இருந்தா கூட சொல்லப்படுற விதத்துல அது ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஆனா அதை கூட 90s வீடியோ கேம் ரேஞ்சுக்கு கிராஃபிக்ஸ், மோசமான பெர்ஃபார்மன்சஸ் டெலிவர் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபிளாஷ்பேக்ல வந்து அந்த 2 சின்ன பசங்களுடைய நடிப்பு மட்டும் ரொம்ப நல்லாவே இருந்தது. என்னதான் இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும், இப்போ நான் பாட்டம் 10 லிஸ்ட்ல சொன்னாலும் இந்த படம் லாபகரமா இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பிச்சைக்காரன் 3 வேற எடுக்கிறாங்களாம், அனுபவிப்போம். ரிலீஸ் ஆர்டர்ல பிச்சைக்காரன் 2 முதல்ல வந்துட்டதுனால அதை விட மோசமான கொலை அதுக்கு அடுத்த இடத்துல தான் இருக்கு. ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர், அது ஒரு பிராட்வே மியூசிக்கல் மாதிரி விஷுவலா செம்ம யூனிக்கா பிரசன்ட் பண்ணலாம்னு இயக்குனர் நினைச்சிருப்பாரு போல இருக்கு. அந்த நினைப்புக்கு வேணா நம்ம அவரை பாராட்டிடலாம். ஆனா என் ப்ராடக்ட் பயங்கர சப்ஸ்டாண்டர்டாகவே இருந்துச்சு. 2 மணி நேரமே இந்த படம் ஓடினாலும் 3 ஷோ பேக் டு பேக் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலை தான் இந்த நரேஷன் கொடுத்துச்சு. இது நடுவில் ஹீரோ திடீர்னு சில இங்கிலீஷ் டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்க்கும்போது இந்த படத்தோட டைட்டில் கூட காரண பெயர் தானோ அப்படின்னு யோசிச்சேன். இதுல ராதிகா, முரளி சர்மானு படத்துல இஷ்டத்துக்கும் கேரக்டர்ஸ் வரதும் போறதுமா இருந்தாங்க. ஒவ்வொரு படமுமே ஒரு டேரக்டருடைய கனவு தான் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொலை டேரக்டருடைய ஃபாகியான ரேண்டமான ஒரு நைட்மேர்னு சொல்லலாம். இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு 3 மேட்ச் சீரீஸ்ல ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் 2 மேட்ச்ல ரொம்ப கேவலமா ஆடி படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஆனா கடைசி மேட்ச்ல ஒரு 400-500 ரன்லாம் அடிச்சு செம்மையா விளையாடி வின் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 2 மேட்ச் தோத்தது மறந்துடும், இந்த ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சது மட்டும் நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த வருஷத்தோட கடைசியில ஹரிஷ் கல்யாண் பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு நல்ல படத்துல நடிச்சதுனாலயோ என்னவோ அவர் நடிச்ச எல்ஜிஎம் அப்படிங்கிற காவியத்தை மக்கள் மறந்து மன்னிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாமியாரோட பழகி பார்க்குறேன், அதுக்கப்புறம் கூட்டு குடும்பத்துக்கு ஓகே சொல்ற மருமகள். ஸோ அதனால 2 ஃபேமிலிஸும் ஒரு ட்ரிப்புக்கு போறாங்க. அந்த ட்ரிப்ல இவங்களுக்கு நடக்கிற அந்த மிஸ் அட்வென்ச்சர்ஸ் தான் இந்த படத்துடைய கதை. பட் இந்த படமே நம்மளுக்கு ஒரு மிஸ் அட்வென்ச்சரா போனது காலத்தின் கோலம். படத்தோட அத்தனை ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம கிட்ட பல்ல காட்டி ஈன்னு வெறுப்பேத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது தொலைஞ்சு போன ஃபுட்டேஜ்ல ஏதோ மிச்சம் கிடைச்சு அதை வச்சு ஏதோ தேத்திருக்காங்களோ அப்படின்னு ஹெவியா சந்தேகம் வந்துச்சு. நம்ம தலை தோனியோடைய முதல் ப்ரொடக்ஷன்லயே ஒரு கோல்டன் டக், அப்ப கண்டிப்பா அடுத்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். கடந்த வருடம் ஆடியன்ஸை வெறுப்பேற்றும் சுமாரான சீக்வல்களின் வருடம் அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு. ஏன்னா பிச்சைக்காரன் 2 உடைய தாக்கத்திலிருந்து மீண்டு வந்த சில மாதங்கள்ல திரும்பவும் நம்மளை போட்டு தாக்கின படம் தான் சந்திரமுகி 2. இந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எதுக்கு இப்போ அந்த ஃபர்னிச்சரோடையும் ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ராகவா லாரன்ஸ், பி வாசன் 2 பேருக்கும் ஒரு ஹிட் தேவைப்படும் போது 2 பேருக்கும் பொதுவாக ஒரு பேய் தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த சந்திரமுகி பேய் சுமார் தான் இருக்கு, அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. டைட்டில் கேரக்டர்ல கங்கனா ரனவுத் வேற, கேட்கவா வேணும். ராகவா லாரன்ஸோட இன்ட்ரோ சீன்லேருந்தே சம்பவத்தை ஆரம்பிச்சிருந்தார் இயக்குனர். படம் முடிகிற வரைக்கும் சம்பவம் நிற்கவே இல்லை. நப்பிங் த ஆண்டேன்னு இங்கிலீஷ்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்களுடைய மேக்கப், சிரிப்பே வராத காமெடி காட்சிகள், செயற்கையான காட்சி அமைப்புன்னு எல்லா விதத்திலையும் ஆண்டே அப்படியே இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸ்ல கங்கனா ரனவுத் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்க, அதுவே இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஆனா இந்த படமும் ஹிட். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம ஊர்ல ஜனத்தொகையையும் சீக்வல்களையும் ஒன்னையும் பண்ண முடியாது. போன வருஷம் பொன்னியின் செல்வன் 1, இந்த வருஷம் பார்ட் 2 ரெண்டுமே ஹிட். அதுல ஒன்று இண்டஸ்ட்ரி ரெக்கார்டு. ஸோ திருஷ்டி பரிகாரமா ஒரு படத்தை நடிப்போம் அப்படின்னு ஜெயம் ரவி இந்த இறைவன் படத்தை சூஸ் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். இவ்வளோ யோசிச்சு ஜெயம் ரவி கொஞ்சம் ஆடியன்ஸை பத்தி நினைச்சு பார்த்துருக்கலாம். ஏன்னா படத்தோட பேர் மட்டும் இறைவன் இல்லை, படம் முடிகிற வரைக்கும் நம்மளும் இறைவா இறைவான் படம் முழுக்க முணுமுணுத்துட்டே இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில். இதுவும் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர், டெக்னிக்கலா ஒரு ஸ்டாண்டர்டான படம் தான். ஆனா என் பேர் அர்ஜுன், எனக்கு பயமே கிடையாது. ஹீரோட வாய்ஸ் வர ஆரம்பிக்கும் போதே நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். என்ன செய்ய, சைக்கோ கொலைகாரன், அவன் கொலை பண்றதுக்கான காரணம் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைச்சா அதெல்லாம் கிடையாது, அவன் சைக்கோ கொலைகாரன் அப்படிதான் ஒரு மாதிரி புதுமை பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த படம் பார்க்கும்போது எந்த கேரக்டர் சைக்கோன்னு நமக்கு புரியாத அளவுக்கு கேரக்டரைசேஷன்ஸ் இருந்துச்சு. வினோத் கிருஷ்ணனுடைய கேரக்டரும் நடிப்பும் மட்டுமே இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ். பாட்டம் 10 லிஸ்ட்ல கடைசி படம் தலைவியோடது. சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, ஆஃபீஸுக்கு போற வழியில சுத்தி நிறைய பிரியாணி கடைகள்லாம் பார்க்கறேன்ல, அதெல்லாம் பார்க்கும்போது மனசாட்சி உறுத்துமே. அதனால அன்னபூரணி அண்டர்டாக் அச்சீவ் பண்ற கதை. அப்பா கோயில்ல பெருமாளுக்கு பிரசாதம் பண்ற ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின், அவருடைய பொண்ணு ஷெஃப் ஆக முடியுமான்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைன். அவ்வளவே. ஒரு ஆட் ஃபிலிமை 2.5 மணி நேரம் படமா பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா என்னதான் விஷுவலா பயங்கர ரிச்சா இருந்தாலும், கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தாலும், டெக்னிக்கலா செம்மையா இருந்தாலும்,
கண்டென்ட் எதுவும் இருக்காதுல்ல, 2.5 மணி நேரத்துக்கு டைல்யூட் ஆயிரும் இல்லையா. அதே இந்த படத்துலையும் இந்த குக்கிங் காம்படிஷன் காட்சிகள் மட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்ற லெவலில் இருந்துச்சு. மற்றபடி மேக்கப் கலையாத நயன்தாரா, அப்சர்டான காட்சி அமைப்புகள், ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்கிற அந்த யூசர் ஃப்ரெண்ட்லி திரைக்கதைன்னு ஹாஃப் பேக்டு கூட சொல்ல முடியாத வகையில் தான் இந்த படம் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பிரியாணி கடைகளில் பிரேயர் பிரியாணின்னு புதுசாக மெனுவில் ஒன்று சேர்த்துருக்காங்களாம். அவ்வளவே நம்மளுடைய பாட்டம் 10 லிஸ்ட். அடுத்தது ஸ்பெஷல் மென்ஷனா டென்ஷன் கொடுத்த இன்னும் சில படங்களுடைய பெயர்களை சட்டு சொல்லி முடிச்சிடுறேன். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டால் போதும். நீங்கள் படத்தில் என்ன தப்பு வேணால் பண்ணலாம், ஏன் மாஸ் மர்டர் கூட பண்ணலான்னு காட்டின சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் போன் சிம்ரனும். நான் மகாநல்ல டெம்ப்ளேட்டுக்கு போன வருஷம் சினம்னா இந்த வருஷம் திருவின் குரல். சுசீந்திரன் எடுத்த அந்த படத்துடைய டெம்ப்ளேட்டை அப்படியே எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ சுசீந்திரன் படம் எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சது தான் சோகங்கள். இயக்குனர் சுசீந்திரனை பற்றி பேசும்போது இயக்குனர் ஆர் கண்ணனை பற்றி பேசலாம்னா எப்படி? ஆர் கண்ணன், மிர்ச்சி சிவா 2 பேருமே ஒரிஜினல் கான்செப்ட் ரீமேக்னு எதையுமே விட்டு வைக்க மாட்டேன்னு சீரியல் லெவலில் கலக்கி வச்சிருந்த சம்பவம் தான் காசேதான் கடவுளோட. 2022 வருஷம் தியேட்டரில் நான் பார்த்த கனெக்ட் படத்தோடைய நினைவுகளை திரும்ப தியேட்டரில் எனக்கு கனெக்ட் பண்ண அஸ்வின்ஸ். ஃபேஸ்புக்கில் மட்டும் ஹிட்டான தண்டட்டி ரத்தம், சீக்வல் சாபத்தில் பலியான தலைநகரம் 2. அந்த சாபம் இல்லைன்னா படம் நல்லா இருக்குமாலாம் கேட்கக்கூடாது. இன்னும் கூட 10 தலை, அகிலன், டக்கர், பொம்மை, லியோடைய செகண்ட் ஆஃப், ஃபைட் கிளப்னு சில படங்களை சொல்லலாம். பட் இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படங்கள்லாம் தியேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சி பார்க்கும்போதே பயங்கர டயர்டாக இருக்குது. என் மேலே இறக்கப்பட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் பொங்கலை முன்னிட்டு எக்கச்சக்கமான படங்கள் தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், ஆங்கிலம் எல்லா மொழிகள்லையும் வருது. எதெல்லாம் முடியுமோ எல்லாத்தையுமே பார்த்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் இந்த வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷனாக உங்களுக்கு நான் புதுசாக ஒரு விஷயத்தை கொடுக்குறேன். ஏன்னா நம்ம காகிஸ் சேனலுக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ரெசல்யூஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அப்படி சப்ஸ்கிரிப்ஷன் டிரைவ் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு ஏதோ ஒன்று பண்ணுங்க, பார்க்கலாம். மற்றபடி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க.